ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, இன்று சரஸ்வதி பூஜையில் நீ யாருடன் பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரே உன்னிடம் வந்து மனம் விட்டு பேசுவார். உன் அப்பன் முருகன் நான் பேச வைப்பேன். இதை முழுவதும் கேள், உனக்கே புரியும் பிள்ளையே. நீ உன்னுடைய குறிக்கோளில் உறுதியாக இரு. உன்னை சுற்றி நடக்கும் பலவீனமான நிகழ்வுகளை பெரியதாக ஒரு நாளும் எடுத்துக்கொள்ளாதே. நான் உன்னுடைய அருகில் இருப்பதால் எந்த சூழ்நிலையும் உன்னை குலைக்க முடியாது. உன் எண்ணம் செயலில் உறுதியுடனும் தன் நம்பிக்கையுடன் நீ முன்னேறு பிள்ளையே. உன் முயற்சி வீண் போகாது. நீ நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைவாய். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை மாற்றங்களால் நிரம்பியதே, ஆனால் அந்த மாற்றங்கள் ஒரே நாளில் நிகழ்வது அல்ல, மெதுவாக ஒவ்வொன்றாக நடைபெறும். அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நாள் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிவிடும் பிள்ளையே. அதனால் நீ கவலைப்படாதே. என் அருள் உன்னுடன் இருக்கின்ற வரை நம்பிக்கையுடன் முன்னேறு. நல்லதே நிச்சயம் நடக்கும். நீ எவ்வளவு உயரத்தை நோக்கி செல்கின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமில்லா பேச்சுக்களையும் சோதனைகளையும் தாண்டி செல்ல வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொள் பிள்ளையே. விமர்சனங்களை காதில் வாங்காதே. அது நல்லதோ கெட்டதோ உன் மன நிம்மதியை கெடுக்கக்கூடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். நீ உன் பாதையில் கவலையின்றி முன்னேறு. நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். நீ அனுதினமும் உன்னவரை நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். அவர் என்னுடன் பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ வேண்டிக் கொண்டு இருக்கின்றாய். நானும் அவரும் மனம் விட்டு பேசினாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகவில்லையே அப்பா என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். அதனால் தான் தங்கமே, இந்த நாளில் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க நான் போகின்றேன். நீ பேச நினைப்பவர் யாராக இருந்தாலும், உன் மனதுக்கு பிடித்த உறவாக இருந்தாலும், அந்த உறவே இன்று உன்னிடம் மனம் விட்டு நான் பேச வைப்பேன். நீயும் அந்த உறவும் இனி ஒற்றுமையாக வாழக்கூடிய காலமும் உங்களுடன் நெருங்கிவிட்டது. இனி நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க போகின்றீர்கள். உங்களுக்காகவே உன் அப்பா நான் இதை செய்ய போகின்றேன் தங்கமே. அப்பொழுதுதான் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று எனக்கு தெரியும். உன் சந்தோஷத்தை பார்க்கவே நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். நிம்மதியாக இரு. ஓ முருகா.